வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பூக்குழி அத்தியாயம் 19. சிங்காரத்துடன் அருள்மிகு திருமுத்துமாரி கோவிலுக்கு நடந்து போய்விட்டு அவன் சிறிது பொழுது முன்புதான் வந்து மாடி அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனுக்காக அம்மனுக்கு தீபார்த்தனை காட்டிவிட்டு கற்பூரத்தட்டுடன் அருகில் நெருங்கினார் அர்ச்சகர். காமேஷின் நெஞ்சம் படபடுத்தது. இந்த மனிதர் என்ன சொல்ல போகிறார்? எதிர்பார்ப்பில் துடிப்பு. இன்னைக்கு காலையில் தான் வந்தாப்பிலையா? பிரயாணமெல்லாம் சௌகரியமாக இருந்ததா? எல்லாம் அம்பாளின் கிருபை. அவள் இல்லாமல் அளவும் அசையாது. விழா சமயத்திலே சரியாக வந்துட்டீங்க. ஆச்சரியம் இல்லையா? கொஞ்சம் இழைச்சி போயிருக்கீங்க. வீட்டு சாப்பாடு ஒரு 4 நாள் சாப்பிட்டா உடம்பு முன்னை போல் நல்லாயிடும். படபடவென்று பேசியபடியே பற்களை காட்டினார் அர்ச்சகர். ஒரே வெற்றிலை காவி. காமேஷிடம் எத்தனையோ வேண்டாத பழக்கங்கள் இருந்தன. ஆனால் மற்றவர்களது சில போக்குகள் அவனுக்கு பிடிக்காதவை. வெற்றிலை பாக்கு போட்டு குதுப்பி அதை துப்புவது. காவி கரையேறிய அவரது பற்களை பார்க்க சகிக்காமல் ஜோதியை வணங்கிவிட்டு திரும்பினான். இந்தாங்க, என்ன இப்படி மறந்துட்டீங்க? நீங்கள் வந்ததும் காப்பு கட்டிக்க வேணாமா? இது என்ன கூத்து? அதிர்ந்து போய் நின்றான் அவன். சிங்காரம் தன் மடியில் பத்திரமாக வைத்திருந்த காகித பொட்டலத்தை எடுத்தான். அம்மா கொடுத்து அனுப்பினாங்க. உங்கள் கையாலே கட்டி விடுவீங்கன்னு சொன்னாங்க. தேவியின் பாதத்தில் வைத்து பக்தி சிரத்தையுடன் வாங்கி போயிருந்த அந்த கங்கணத்தை அகல்யா சிரத்தையுடன் சிங்காரத்திடம் கொடுத்து அனுப்பிவிட்டிருந்தாள். அதுக்கென்ன, பேஷா செய்கிறேன். அம்பாள் சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கட்டும்னு பிரார்த்தித்து கொண்டு கற்றேன் என்று கூறியபடியே தோத்திரம் செய்தார் அர்ச்சகர். பிறகு கங்கணத்தை எடுத்து அவன் கையில் கட்டினார். சாதாரணமாக பூக்குழியில் இறங்க ஒரு மண்டலம் விரதமாக இருக்கணும். கால நேரத்தை உத்தேசித்து இந்த விதி விலக்கை தளர்த்திருக்கிறது பிசுகில்லை. ஒரே நாள் கடும் விரதம் இருந்தால் கூட பூக்குழியில் இறங்கலாம். இன்னையிலிருந்து இன்னும் சில நாட்கள் தானே இருக்கே. நீங்கள் கடும் விரதம் இருந்தால் போதும் என்று புன்னகை செய்தார் அர்ச்சகர். பூக்குழி, அதன் பொருள் என்ன? யாரை கேட்பது? சிங்காரத்தையா அர்ச்சகரையா? துணிவு வராமல் எச்சிலை விழுங்கி கொண்டான் அவன். காலை கழுவி கொண்டு மாடியறையில் வந்து உட்கார்ந்தவன் பூக்குழியினாரே அர்ச்சகர், அதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு என்று பின்னாலேயே வந்த சிங்காரத்திடம் பொதுவாக கேட்டு வைத்தான். மேஜை நாட்காலி மீது படியாத தூசிகளை தட்டி கொண்டு ஊரிலிருந்து ஐயா தான் கேட்ட குட்டி ரேடியோ வாங்கி வந்திருக்கிறாரோ என்ற தவிப்பிலே சிங்காரம் இன்னமும் திறக்காது அடுக்கி வைத்திருந்த பெட்டிகளை பார்த்தபடியே பதிலளித்தான். 5-6 நாள் இருக்கு. இந்த வருஷம் தீ மிதிக்க ரொம்ப தடப்புடல் ஏற்பாடுகள் நடக்குதுங்க. போன வருஷத்தை விட அகலமாக குழி வெட்டி தயார் செய்கிறாங்களாம். தீ மிதிப்பதா? பூக்குழி என்றால் தீக்குழியா? அடப்பாவிகளே, இது தெரியாமல் போச்சே. நெஞ்சிலே தீயில் மூண்டது அவனுக்கு. சிங்காரத்தை பார்த்தான். இன்னும் பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள ஆவல். ஆனால் வேஷம் வெளிப்பட்டு விடுமோ என்ற அச்சம். ஐயாவுக்கு என்னங்க, சும்மா பூந்து விளையாடுவீங்களே. 10 வயது குழந்தையாக இருக்கிறப்பவே பூசாரி கையை பிடிச்சிக்கிட்டு இந்த ஊரே பார்த்து அதிர்ச்சிக்கிறாப்புல நெருப்பு மேலே நிம்மதியாக நடந்து வந்தவராச்சே. வருஷம் நீங்கள் நேர்த்திக்கடன் செய்வீங்களே. பாவி பயல் ராஜகுமார் என்னென்னவோ சொன்னான். இந்த ரகசியத்தை மட்டும் சொல்லவில்லையோ. இப்படி ஒரு இக்கட்டிலே மாட்டிக்கொண்டு மனம் அழைப்பாய ஆரம்பித்தது. சரி போ, நீ அம்மா வரட்டும், பேசிக்கிறேன். ஆத்திரத்தோடு அவனை விரட்டினான். எரிச்சல் அதிகமாகவே அகல்யாவை கீழே இருந்து அதிகாரமாக அழைத்தான். மேலே இருந்த அகல்யாவுக்கு ஒரு வித கலவரம். நீ இந்த கங்கணத்தை நான் ஏன் கட்டிக்கணும்? பூக்குழியில் இறங்கணும்னு என்ன நிர்பந்தம் என்று வெடித்தான் அவளிடம். பால் டம்ளரை மேஜையின் மேல் வைத்துவிட்டு அகல்யா சற்று எட்டியேன் என்றாள். அவளுக்குள் தாங்க முடியாத குழப்பம். கடிதத்துக்கு கடிதம் தனது வேண்டுதலை பற்றி எழுதிவிட்டிருந்த கணவன் இப்போது மட்டும் ஏன் தடம் புரண்ட பேசுகிறான்? இது ராஜகுமாரின் பேச்சாக தெரியவில்லையே. சிந்தித்தாள். மஞ்சள் வண்ண நூல் சேலையில் பளிச்சுன்னு குங்குமம் துளங்கிய நெற்றியோடு மல்லிகை பூவும் புன்னகையுமாக வாசற்படி அருகே அவனது மனத்தை மயக்கும் அழகு நிற்பதை நிமிர்ந்து பார்த்த காமேஷின் மனத்தில் எத்தனை எண்ணங்கள், எத்தனை சலனங்கள். ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? இப்படி உட்கார். கால் வலிக்காதா? ஒன்றுமே பேச மாட்டேங்கிறியே. ஆசையோடு உன்னை காண வந்திருக்கேன். அவன் எழுந்து அவள் அருகில் வந்தபோது அவள் சரையலென எற்றி நின்று கொண்டாள். உடல் முழுவதும் நடுங்கியதன் காரணம் அவளுக்கே விளங்கவில்லை. முத்துமாரி விழாவிலே பூக்குழியில் இறங்க கையில் கங்கணம் கட்டி கொண்டு வந்தீங்க. விரதமாக இருக்கணும்னு தெரியும் இல்லையா?
விரதம்னா சாப்பாட்டில் மட்டும் இல்லை, உணர்வுகளிலும் பேச்சு எல்லாத்திலையும் கட்டுப்பாடு அனுஷ்டிக்கணும். நான்சென்ஸ், உறக்க கத்தினான் காமேஷ். பூக்குழியில் இறங்க ஏற்பாடு செஞ்சது நீயா? என்னை கேட்காம ஏன் இந்த ஏற்பாடு? மீண்டும் கர்ஜித்தான். புறப்படுவதற்கு முன் முத்துமாரி கோவிலில் நான் திரும்பி சுகமாக வந்ததும் பூக்குழியில் இறங்குறேன் அம்மானு வேண்டிக்கிட்டது மறந்துட்டுதா? முத்துமாரியம்மன் சக்தியை பற்றி தெரிஞ்சுட்டும் தவறாக பேசாதீங்க. வியப்புடன் அவனை பார்த்தபடி கேட்டாள் அவள். இப்படி ஒரு பயங்கரமான வேண்டுதலையுடன் ராஜ்குமார் புறப்பட்டு வந்திருந்தானா? பூக்குழியில் இறங்குவதாக கூறிவிட்டு நீர்க்குழியில் இறங்கிவிட்டானே பாவி பயல். முத்துமாரிக்கு இந்த சமாச்சாரம் தெரியாதா என்ன? அடங்க மாட்டாத சிரிப்பில் அவன் ஹோஹோ என்று சிரித்தான். இடுப்பின் மீது இரு கரங்களையும் வைத்தபடி சினிமா வில்லன் போல் அவளை உறுத்து பார்த்தான். இந்த குக்கிராமத்திலேயே வளைய வந்த போது நான் 10ஆம் வயசுலையாக இருந்தேன். வெளிநாடு போய் உலகத்தை பார்த்து நல்லா புரிஞ்சுன்னு வந்திருக்கேன். இதெல்லாம் நம் முன்னோர் நாள் தொட்டு அனுசரிக்கும் மூட பழக்க வழக்கங்கள்னு எனக்கு தோணிட்டுது. அதனாலே இந்த முறை பூக்குழியில் நான் இறங்க போகிறதில்லை, விரதமும் இருக்க போகிறதில்லை. கிட்ட வாக்கல்யா, ஏன் நீட்டி நிற்கிற? கையை நீட்டி கொண்டு முன்னே வந்தான். வேண்டாங்க, நீங்கள் பூக்குழியில் இறங்க போகிற சங்கதி ஊர் முழுவதும் தெரிஞ்சிட்டுது. மாட்டினா முடியுமா? இப்படி திடீர்னு ஏன் ஒரு பயம் உங்களுக்கு? ஆத்தாள் மேல் நம்பிக்கை இல்லையா? இப்படியெல்லாம் மட்டமாக பேச எங்கே கற்றுக்கொண்டிருக்கீங்க? எட்டி நில்லுங்க. பூக்குழியிலே இறங்கி வரும் வரை நான் ஒரு பொழுது நீங்கள் இங்கே மாடியில் தான் தங்கி இருக்கணும். நான் அத்தையோட கீழ் அறையிலே அவங்களுக்கு துணையாகத்தான் இருப்பேன். மாடிக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு சிங்காரம் தான் வருவான். அனாவசியமாக எங்கேயும் போக வேண்டிய தேவையில்லை. மனசு இருந்தால் உங்கள் தாயாரை நாளைக்கு 2 வேளை கீழே வந்து பாருங்கள், அது போதும். அவள் முகத்தில் ஏன் இந்த ஆவேசம்? பேச்சில் ஏன் இப்படி ஒரு கோபம்? மஞ்சள் குருவியாக மயக்கம் கொடுத்தவள் இப்போது பத்திரகாளி போல் கண்கள் பளபளக்க பயமுறுத்துகிறாளே. அப்பா, பார்வையில் ஏன் இந்த நெருப்பு? காமேஷ் அதிகார தோரணையை சுருட்டி வைத்துவிட்டு குழைவான குரலில் பேசத் தொடங்கினான். உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நீ இன்னமும் கேட்கலையே? உனக்கு பிடிச்ச பச்சை மஞ்சள் ஊதா இந்த நிறத்தில் நான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். பெட்டியை திறந்து எடுத்து தரேன், உடுத்திக்கிட்டு வா, பார்க்கலாம். வேணாம், இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. கொடூரமான குரலில் பட்டென்று பதிலளித்து விட்டது கேட்டு அதிர்ந்து போனான் அவன். நிச்சயதாமலத்துக்கு பச்சை வர்ண பனாரஸ் வாங்கின நினைப்பு வந்தது. ஒரு பச்சை சிஃபான் வாங்கினேன். மைசூர் போன போது நீ ஊதாவர்ண சேலை உடுத்திக்கிட்டு புறப்பட்ட நினைப்பு வந்ததும் உடனே ஊதா நிறத்தில் ஒன்று வாங்கிட்டேன். உனக்கு மஞ்சள் வர்ணம் ரொம்ப பிடிச்சதாச்சே. அவள் எதையும் காதில் போட்டு கொண்டதாகவே தெரியவில்லை. உணர்ச்சியற்ற கல்லை போல் வாசற்படி அருகிலே நின்றாள். பாலை சாப்பிடுங்க, சாப்பாடு சிங்காரத்துக்கிட்டே கொடுத்து விடுறேன். அபிராமி அந்தாதி புத்தகம் மேஜை மேலே இருக்குது, எடுத்து படியுங்க. கஷ்டமாக இருந்தால் சீர்கழிப்பாடின அபிராமி அந்தாதி டேப் அலமாரியில் பத்திரமா இருக்குது. டேப் ரெக்கார்டரை போட்டு கேட்டுக்கிடுங்க என்று உத்தரவிட்டாள் அவள். எனக்கு எதற்கு இப்படி ஒரு சிறைவாசம் என்று ஆத்திரப்பட்டான் காமேஷ். உணர்வுகள் வக்கிரமாக ஓடும்போது கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும் பாருங்க, அதுக்கு தான் இதெல்லாம்னு வச்சுக்கோங்க. பதிலுக்கு காத்திராமல் அவள் படி இறங்கி விட்டாள். அதிசயமான பெண்ணாக இருக்கிறாள் இந்த அகல்யா. கண்களில் ஏன் இந்த கடுமை? ஒரு சமயம் சந்தேகமோ? ஓஹோம், அப்படியானால் பால் டம்ளருடன் ஏன் படியேறி வருகிறாள்? கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டும். எங்கே போய்விடப் போகிறாள்? ராஜ்குமார் இந்த வீட்டில் வந்து உட்கார்ந்தாகி விட்டது. பஸ் கண்டக்டரிலிருந்து பார்த்தவர் வரை நம்பியாகிவிட்டது. கீழே பஞ்சரத்தனமும் நம்பி அவனை தழுவி கொண்டு அழுதாளே. இவள் சுபாவத்தில் கொஞ்சம் முரடு. கூழை பசுவை போல் சீறுகிறாள். இருக்கட்டும். உதட்டை கடித்து கொண்டு யோசனையுடன் அறைக்குள் முன்னும் பின்னுமாக உலாவினான். சிறிது பொழுதில் சிங்காரம் சாப்பாட்டு தட்டுடன் கீழே இறங்கினான். சரியாகவே சாப்பிடலை, அவருக்கே பசியே இல்லையாம். கூறியபடி தொட்டி முற்றத்தில் தட்டை வைத்தான். அகல்யா வந்து எட்டி பார்த்தாள். சோறும் குழம்பும் நாலாபுறமும் ஒதுக்கப்பட்டு அசிங்கமாக கிடந்தன. கனவுக்காக தயாரித்த புடலங்காய் கூட்டு தொடாமல் கிடந்தது. பகல் 3 மணி அளவில் மாமியாருக்கு காஃபி கலந்து உபசரித்தாள். மத்தியானமே ராஜ் நல்லா சாப்பிடலையாம். சிங்காரம் சொன்னான். அலுப்பு போல் இருக்கும். உங்கள் அப்பா கொண்டு வந்து தந்த முறுக்கும் கடலை உருண்டையும் வச்சு கொஞ்சம் சூடாக காஃபியோடு கொண்டு போய் கொடு.
உன் விரதத்தை பற்றி குழந்தை புரிஞ்சுக்குவான். வேலையாள் கிட்ட சாப்பாடு கொடுத்து விட்டது அவன் மனசுக்கே வேதனை ஆயிட்டது போல இருக்குது. போமா கல்யா. மாமியார் உத்தரவை அவளால் மீற முடியவில்லை. கடலை உருண்டையும் முறுக்கு கொண்ட தட்டுடன் காஃபி சகிதம் மெல்ல அவனது படுக்கை அறைக்குள் நுழைந்தபோது அவர்களது பெரிய பெரிய படுக்கை மீது வேறற்ற மரம் போல அவன் நீட்டியமர்ந்து படுத்து கிடந்தான். ஆழ்ந்து உறங்கிறான் என்று அவன் எழுப்பிய குரட்டை அறை வாயிலே அறிவித்துவிட்டது. ஓசைப்படாமல் தட்டையும் டம்ளரையும் அருகிலிருந்து மேஜை மீது வைத்துவிட்டு அவன் மீது பார்வையை ஓடவிட்டவள் ஒரு கணம் அதிர்ந்து போய்விட்டாள். நெஞ்சு படப்படக்க துக்கம் தொண்டை இருக்க அவள் ஒரே ஓட்டமாக இறங்கி பின்கட்டிலிருந்த முற்றத்து தூணை ஆதரவாக பிடித்து கொண்டு நின்றாள். முத்துமாரி தாயே, சோதிக்கிறியே, உன் திருவிளையாட்டுக்கு நான் தானாகப்பட்டேன். கட்டுக்கொள்ளா துயரத்தில் ஏனோ அவள் அழுதுவிட்டாள்.